உங்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் வயது முதிர்ந்த பிறகு, சில நேரங்களில் அவர்கள் வயது முதிர்கிற பொழுது அவர்களோடு நீங்கள் மிகவும் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள். அவர்களோடு பேசுகிற பொழுது சாந்தியான முறையிலே, சங்கையான முறையிலே பேசுங்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வார்த்தைகளில் மிகவும் இலேசான ஒரு வார்த்தை சி என்று சொல்லுவது. அந்த சி வலா தகுல்லஹுமா உஃபின், அந்த சி என்ற வார்த்தையை கூட நீங்கள் அவர்களுக்கு ஒருபோதும் பயன்படுத்தி விடாதீர்கள். அது கூட அவர்களை நோவினை செய்கிற அம்சத்தில் சேரும் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு மீண்டும் அடுத்த அத்தியாயத்திலே சொல்லுகிற பொழுது வஹ்ஃபில்லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா வகுல் ரப்பிர்ஹமுமா கமா ரப்பயானி ஸகீரா, நீங்கள் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தியுங்கள், யா அல்லாஹ் இவர்களுக்கு உன்னுடைய அருளை நீ இவர்கள் மீது பொழிந்து கொண்டே இரு. நான் சிறுவனாக இருக்கும்போது எப்படி என் மீது இவர்கள் பாசம் காட்டினார்களோ, நான் சிறுபிள்ளையாக இருக்கும் போது இந்த தாயும் தந்தையும் எப்படி என்னோடு நடந்து கொண்டார்களோ அதே போன்று நீ அவர்களோடு நீ இரக்கமாக நடந்து கொள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் இஸ்ராவிலே 23, 24 அத்தியாயங்களில் சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம்.